ரெசிபிஸ் நாம இன்னைக்கு பார்க்க போறதுங்க பட்டர் பீன்ஸ் வச்சு ஒரு குஸ்கா ரெடி பண்ண போறோங்க. எப்படி டேஸ்டியா நம்ம குஸ்கா ரெடி பண்றது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ள போலாம். பட்டர் பீன்ஸை எடுத்து நம்ம குக்கரில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் 1 டம்ளர் ரைஸ் தான் வைக்கிறேன். ஒரு 1/2 கப்பு நான் வந்து பட்டர் பீன்ஸ் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வேக வச்சிடலாங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு 3 விசில் அளவுக்கு நம்ம வந்து விசில் வச்சு எடுத்துடலாங்க. இப்போ பாஸ்மதி ரைஸ் 1 டம்ளர் எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப் வந்து புதினா வந்து ஆஞ்சி வச்சுருக்கேங்க, க்ளீன் பண்ணி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை லவங்க பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்கேன், ஏலக்காய். ஒரு 1/4 கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, 2 தக்காளி பழம் மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ 3 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம வெந்துடுச்சான்னு நல்லா பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஒரு 3 விசில் வந்து வரைக்கும் தாங்க நம்ம வைக்கணும். இப்போ நம்ம ஒரு குக்கர் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நான் நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் வேணான்றவங்க கடலெண்ணெயோ இல்லை கோல்டு வினரோ ஏதோ ஒன்று சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன், போட்டுட்டேன். ஒரு நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. நல்லா எப்பவும் குஸ்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெரூன் கலரில் நல்லா கொஞ்சம் வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க 2 தக்காளி பழ விழுதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி பழம் வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா வதங்கி வரணுங்க. தண்ணி சுண்டி நல்லா வதங்கி வரணும். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர லெவலுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 1/4 கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த தயிர் எதுக்காக நம்ம சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குஸ்கா வந்து நல்லா பளபளன்னு கிடைக்கும், நல்லா உதிரி உதிரியாக ரைஸ் கிடைக்கும். இந்த தயிர் சேர்த்துக்கிட்டோம்னாக்கா. இப்போ நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க புதினா ஒரு 1/2 கப் சேர்த்துக்கிறேன். புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு நான் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேங்க, ப்ளைன் சில்லி பவுடர். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷ்ஷு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம வேக வச்ச பட்டர் பீன்ஸையும் சேர்த்து வதக்கிக்கலாம், நல்லா வதக்கிக்கலாம். நான் இந்த கிளாஸ் அளவு தாங்க 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கே நான் வந்து 1.5 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இந்த 1 கிளாஸ் அரிசி பார்த்திங்கன்னா 3 பேர் அளவுக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. அப்புறம் பாஸ்மதி ரைஸ் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் வந்து நான் விசில் விட மாட்டேங்க, டம் போட போகிறேன். இப்போ நம்ம 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கிளறி கொடுத்துட்டே இருந்தோம்னா தண்ணி நல்லா சுண்ட சுண்ட அப்படி தாங்க நம்ம டம் போடணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து கலரி கொடுத்துக்கலாம்.
ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண வேண்டாம், நான் சும்மா மூடி வைக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஃபுல்லாக வற்றிடுச்சு. இப்போ கொதான்னு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் இப்போ டம் போட போகிறேங்க. இப்போ தான் நான் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணவே போகிறேன். இப்போ தாங்க குக்கர் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறேன். 10 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு நான் ஆஃப் பண்ணிடுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உதிரியான குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. பட்டர் பீன்ஸ் குஸ்கா. நான் செஞ்ச மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியான ஹெல்த்தியான பட்டர் பீன்ஸ் குஸ்கா நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. நான் செஞ்ச மெத்தட்லேயே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.